ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்களுடைய யூடியூப் சேனலை டெலீட் பண்ணதுனால அவங்களுடைய சேனலுக்கு 5 வீடியோவில் மானிட்டைசேஷன் கிடச்சிது. இது வரைக்கும் 30 வீடியோ போட்டிருக்காங்க, 60,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க, 11 வீடியோ லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போயிருக்கு. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது, ஆனால் நடந்திருக்குங்க. என்னுடைய கோச்சிங் சேர்ந்த ஸ்ரீ பார்வதி டயபெட்டிக் ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு சேனல், நீங்கள் அவங்களுடைய சேனல் கூட போய் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் சேனல் இஸ் மேனேஜ்டு பை ராஜவித்யாலயான் இருக்கும். அவங்க என்னுடைய கோச்சிங் சேர்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் போய் சேர்ந்தாங்க. அந்த ஏஜென்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு போஸ்டிங் பண்ணாங்க. அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய வீடியோவை எடுத்து எடிட் பண்ணி அப்படியே போஸ்ட் பண்ணாங்க. அவங்க அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு 8 வருஷம் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்னுடைய சேனல் பார்த்து என்னுடைய கோச்சிங் வந்தோடனே நான் வந்து போஸ்டிங் மட்டும் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு ஹோலிஸ்டிக்கான ஒரு கோச்சிங் வந்து கொடுத்தேன். அந்த கோச்சிங் மூலிமா எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக வீடியோ போடணும், தம்ப்நெயில்னா என்ன, டைட்டில்னா என்ன, க்யூரியாசிட்டி எப்படி ஏற்படுத்தணும், எப்படி வியூவர்ஸை முழு வீடியோவையும் பார்க்க வைக்கணும், இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணதுனால அவங்களுடைய சேனலுக்கு வந்து 30 வீடியோவில் 60,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. இவ்வளவு சாதனைகள் வந்து வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்கும். அப்படி இல்லைனா கூட என்னுடைய சேனலில் ராஜவித்யாலயா சக்ஸஸ் ஸ்டோரிஸ்ன்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுடைய சேனலுக்கும் உங்களுடைய ஹாஸ்பிட்டல் சேனலுக்கும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இமெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இது காண்டாக்ட் பண்ணும்போது ஹாய் ஹலோ அப்படின்னு மட்டும் அனுப்பாமல் உங்களை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புங்க.